IELTS ஸ்பீக்கிங் எக்ஸாம்ல பேண்ட் 5 ஸ்கோர் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேண்ட் 7 ஸ்கோர் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ன வித்தியாசம்ன்றதுதான் நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பேண்ட் 5 எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நீங்க கவனிச்சீங்களா இருந்தா அவங்க அநேகமாக பேசிக் வேர்ட்ஸ் தான் பயன்படுத்துவாங்க இங்கிலீஷ்ல. அதே நேரத்துல இந்த பேண்ட் 7 எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி they will use the better vocabulary. ஒரு உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல சில வார்த்தைகளை பார்ப்போம். ரைட்? நல்லது, பெரியது, முக்கியமானது, இந்த வார்த்தைகளை பாருங்க. இது நாங்க இன்னும் சிறப்பா சொல்றதுக்கு எப்படி சொல்லுவோம்? மிக நல்லது, மிக பெரியது, மிக முக்கியமானது. அது மிகன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம். ரைட்? அதே போல நீங்க ஆங்கிலத்துல அதே வார்த்தைகளை நாங்க இப்ப பார்ப்போம். ரைட்? நல்லது என்றது குட் என்று சொல்லுவோம். ரைட்? பெரியதுன்றது பிக் என்று சொல்லுவோம். அதே மாதிரி முக்கியமானதுன்றது இம்பார்ட்டன்ட் என்று சொல்லுவோம். இப்ப இந்த வார்த்தைகளை பேண்ட் 5 ஸ்கோர் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா சிம்பிளி அவங்க வெரி குட், வெரி பிக், வெரி இம்பார்ட்டன்ட், இப்படி சிம்பிளா பேசிக் வேர்ட்ஸை வச்சுதான் அவங்க வசனங்களை உருவாக்குவாங்க. ரைட்? சோ அதுதான் அவங்க பேண்ட் 5 ஸ்கோர்லயே ஸ்டக் ஆகி இருக்கிறதுக்கான காரணம். பட் அட் த சேம் டைம், if you look at the students who are getting the band 7, அதே வார்த்தைகளை அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப குட் என்ற வார்த்தைக்கு எக்ஸலண்ட் ஓ இம்ப்ரெசிவ் இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி பிக் என்றதுக்கு மேசிவ் ஓ ஹியூஜ் இப்படியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் என்ற வார்த்தைக்கு குரூஷியல் ஓ எசென்ஷியல் இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. சோ நான் இங்க சொல்ல வர விஷயம் என்னடா ஸ்டூடெண்ட்ஸ், in the IELTS speaking examination, if you use the better vocabulary, you can easily jump from the band 5 score to the band 7 score. Follow Mayureshan IELTS for daily IELTS lessons. Thank you.